இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா எங்கள் ஊர் வந்து கிராமத்தில் ஒரு கோவிலுக்கு வந்து கொடை கொடுக்குறோம். இந்த கோவில் நேம் பார்த்தீங்கன்னா, மன்னராஜா திருக்கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் கொடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு மட்டும்தான் கொடை. ஆக்சுவலா சாம கொடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாம கொடை மட்டும் தான் குடுப்பாங்க. இப்போ இயர்லி ஒன்ஸு. சில டைம் பார்த்தீங்கன்னா, 1 இயர் டூ ஒரு இயர் அந்த மாரி குடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் கொடைக்காக எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அங்கங்கே வெளியேருந்து வந்திருக்கவங்க. அதாவது இது வந்து இப்போ ஃபேமிலி கோயில் மாரி. ஒரு பர்ட்டிகுலர் அந்த ஃபேமிலியை சார்ந்தவங்க மட்டும்தான். அவங்க ஒவ்வொருத்தவங்க அங்கே இந்த அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த அங்காளி பங்காளி மட்டும்தான் அந்த கோயில் உண்டு. ஸோ அவங்க மட்டும் வருவாங்க. வந்து இதை கோயிலுடைய வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வருவாங்க. படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இது மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி மாமா மச்சான் ஊருக்கு வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ பிரகாஷ் ராஜ் சில படங்கள் அப்படி நடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா அது மாதிரி காமிச்சிருப்பார் இதில். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைவாகவே நம்ம அந்த மாதிரி சீன் வந்து ஆக்சுவலாக பார்க்க முடியுது. பாசிபிள் இருந்தால் நம்ம சாமோட நடக்கும்போது லைவ் போட்டே காமிக்கிறோம் நம்மளோட சேனலில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தான் ஆக்சுவலாக அந்த சாமி அது மரத்தோடு தான் சேர்ந்து இருக்குது. அதுலேயே இப்போ அவங்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. மரத்தில் சாமி வந்து அந்த கம்பெல்லாம் வச்சு உருவம் பிடிச்சி அதுக்கான டெக்கரேஷன்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. அதான் ஒர்க்கு தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் நடந்துகிட்டு பாருங்க. இந்த அண்டா சமையல் பார்த்துருக்கீங்களா? அண்டா சமையல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அங்கங்கே டிராக்டரு இந்த நம்ம கிராமத்தில் என்னெல்லாம் உண்டோ எல்லா விஷயங்களும் நம்ம இங்கே லைவாக பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பக்கம் எல்லோரும் ஃபேமிலியோடு அங்கே உட்காந்து கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த லைஃப்பை வந்து நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, அடித்து சொல்கிறேன், சிட்டி லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு வேளை நீங்கள் சிட்டியில் சொந்த வீடு வாங்கியிருந்தீங்கன்னா மேபி பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது அதுக்கு அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்களோ பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு வேளை ரெண்டலில் இருந்தீங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க. பணம்னு பணத்துக்கு முன்னாடியே ஓடுற மாதிரி இருக்கும். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, இதுதான் வாழ்க்கை. கடைசி 60 வயசுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னே தெரியாமல் இருக்கும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஸோ லைஃப்பை எப்போவுமே என்ஜாய் பண்ணி வாழுங்க. அப்பப்போ ஊருக்கும் போயிட்டு வாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொந்த பந்தம் எல்லாத்தையுமே பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்பில் ஒரு முக்கியமான பாட்டு இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே. ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.